guys, welcome back to our Jerang Kings. இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் தான். இப்போ நம்ம போன வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் நம்ம சொல்லியிருப்போம் இப்போ நம்ம முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. சரியா? இப்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிரைண்டிங் தான். சரியா? அதுக்கு அடுத்து அந்த டிடிஆரோட தேர்ட் ஸ்வாட் எடுக்கணும். சரியா? இதுதான் நம்மளுக்கு தேவை. கிரைண்டிங் பண்ணுறது எனக்கு எப்படி பண்ணன்னு தெரியல. பண்ண தெரியும், ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால் லைவ் போடலான் இருக்கேன். லைவ் டைமை நானே சொல்கிறேன், எப்போ என்ன டேட்டுன்னு. சரியா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார், ப்ரோ மேக்ஸ் இஜிஎஃப்னு. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, என் சேனல் மட்டும் பெருசுன்னு சொல்ல, எல்லா சேனலும் பெஸ்ட்டு தான். நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தானே டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோ என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல, எனக்கு ஏதாச்சும் சேனல் தெரியாதா தெரிஞ்சிருக்கான்னு நினச்சிருக்காரான்னு தெரியல. எனக்கு எல்லா சேனலும் தெரியும். நானும் ஹியூமன் தானே, நானும் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச சேனல்லாம் நிறையா இருக்குது. லவ்லி பாஸு, எர்த்து கேமரே 3 சேனல் வச்சுருக்கான். எர்த்து கேமர் ஃபேமிலிஸு, எர்த்து கேமர் 2.0, ஹச்ஜி ஃப்ரீ ஃபயரு, நரிக்கூட்டம் கேமர்ஸு. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் இருந்து கூட எனக்கு நிறையா பிளேயர்ஸ் தெரியும். மாற்றவி, பிவிஎஸ் கேமிங்கு, அதே மாதிரி நரிக்கூட்டம் கேமர்ஸு, எஸ்ஆர்எம்மு, அதே மாதிரி நிறையா ப்ரோஸ் எனக்கு தெரியும். ஜிடி கிங்கு. சரியா? நானும் எல்லார் வீடியோஸும் பார்க்கேன். சரியா? கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். இதே மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். சரி விடுங்க. அதாவது நம்ம லைவ் போட்டு தான் கிரைண்டிங் பண்ணலான் இருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். சரியா? அந்த லைவில் நீங்கள் ப்ளேவும் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ என்ன இந்த வீடியோவில் என்ன பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து கேமுக்குள்ளே வந்திருக்கோம். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. நம்ம வனம் ரிவ்யூ இருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த கேம் நம்ம கொஞ்ச நாள் விளையாடல, எல்லாமே மாறி போச்சு. ஒரு செகண்டில் அப்படி இப்படின்னு மாறி போச்சு. ஆஃப்லைனில் கிரைண்டிங் பண்ணணும் இனிமேல். எனக்கு கிரைண்டிங் பண்ணுறதே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களாம் நினைப்பீங்க, என்னடா சேனலை வச்சுக்கிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன்னு. இங்கே பாருங்கள், எவனா புத்தாக்கு ஆஃபர் பண்ணுறான். ஓகே, என்ன ஓ ஜேன்னு வந்திருக்கு. ஓகேன்னு சொல்லுவோம், ஆனால் ட்ரேடுக்கு போக மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரூட்லாம் அச்சு மாறாமல் அப்படியே இருக்குது. சரியா? அதுக்கடுத்து நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு ஒரு ஸ்குவாடு வேணும், டீம் வேணும்னு. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று செகண்ட் சி இல்லாட்டி தேர்ட் சியில் இருக்கணும். சரியா? டக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணால் தான் அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் டக்குன்னு போக முடியும். மல்டிவர்ஸ் கிங்குன்னு ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண வரலாம். அவர் என் ஓல்டு ரோப்ளக்ஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சரியா? இப்போ தான் நடுஸில் நான் வரல. இப்போ அவர் வந்துட்டார். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா டீமில் ஒரு ஆள் வந்துடும். இன்னும் நம்மளுக்கு 4 அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 5ல் 3 பேர் வேணும். சரியா? அதனால் டக்குன்னு நீங்கள் புஷ் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரியா? அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடுவோம். நம்ம கூட விளையாடுறதுக்கு எவனும் இல்லை, கடுப்பாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவங்க வருவாங்களான்னு தெரியலையே. அவங்க ஃப்ரீ ஃபயர் விளையாட போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டானுங்க, வந்தால் பார்ப்போம். நம்ம கேஸ்டிலுக்கு போவோம்.
ஃப்ளோட்டிங் வனம் ஸ்டாக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம ஃப்ளோட்டிங் டர்ட்டில் தான் போனோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? இங்கே இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம், வந்து பார்ப்போம். இருக்கும்னு நம்புகிறேன். போவோம் நம்பி. ஐயோ, டக்குன்னு போவோம். டக்குன்னு உள்ளே போவோம். எங்கேயாச்சும் இருக்கானா ஃப்ரூட் கச்சா டீலரு? எங்கே இருக்கேன் அழகானு இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கே போனான்னு தெரியல. எங்கேயும் இல்லை. அவ்வளோதான். இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒருவேளை ஹோம் பாயிண்ட்டு இவனை வச்சுட்டு நினச்சி வந்துட்டேனான்னு தெரியல. சரி கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிங்களா? நீங்களே சொல்லிடுங்க, வனம் ரிவர்க்கில் இருக்கா இல்லையான்னு. சரி கைஸ், பாய்.